Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா டாப் 10 இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இன் நருட்டோ. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாத உண்மைகள், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிளுக்கு தெரியாத ஒரு சில உண்மைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது கூடவே சேர்த்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுத்திருப்பேன். அதையுமே மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. யூடியூப்ல வராத, யூடியூப்ல போட முடியாத ஒரு சில விஷயங்களை நான் இன்ஸ்டாகிராம்ல தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால அதையுமே போயிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டு நினைக்கிறேன். சொன்னால் நம்ம இப்போ ஓர பேச வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மாப் கேமிங் சேனல். நான் உங்கள் மால்ட்டு பாய். நம்ம நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய மைட் கை இருக்காரு இல்லையா, அவருடைய அப்பா தான் மைட் டை. மைட் கை எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளோ அதே அளவுக்கு பவர்ஸை கொண்டவர் தான் இந்த மைட் டைமே. இன்ஃபேக்ட் மரணவாசல்னு சொல்லக்கூடிய 8th இன்னர் கேட் இருக்கு இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதே தலைவன் தான். இதெல்லாம் பார்த்து கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் பரவாயில்லையே, தலைவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்காரு, அப்ப கண்டிப்பா இவர் ஜொனினா தான் இருப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. பட் அதுதான் இல்லை. என்னதான் ஒரு பவர்ஃபுல்லான பீஸ்டா இருந்தாலுமே கடைசி வரைக்கும் கெனினா இருந்து இறந்து போன ஒரு ஆள்னா அது இவரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ், ஸ்பீடு, ரா ஸ்ட்ரென்த்தை வச்சு இவர் பெரிய பொசிஷன்ல வந்து உட்காந்துருக்கலாம். பட் இவர் அதை பண்ணல. தலைவன் சாகும்போது கூட ஒரு கெனினா இருந்து தான் இறந்து போயிருப்பாரு. இன்ஃபேக்ட் இவருடைய பையன் நம்ம மைட் கை இருக்காரு இல்லையா, அவர் நீனா மாறிடுவாரு. பட் அப்பயுமே நம்ம மைட் டை கெனினா தான் இருப்பாரு. பட் இதுக்கு முன்னாடியுமே ஒரு சின்ன ரீசனை நம்ம நருட்டோ சீரிஸ்ல வச்சிருப்பாங்க. அதாவது நம்ம மைட் டை இருக்காரு இல்லையா, அவர் இந்த 8th இன்னர் கேட்டை பக்காவா யூஸ் பண்றதுக்கும் அதுல ஒரு மாஸ்டர் ஆகிறதுக்குமே அவர் பல நாட்கள் செலவு பண்ணாரு. அதனால தான் அவரால் அந்த கெனினை விட்டு ஹையர் போஸ்டிங்கு போக முடியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் இந்த விஷயத்தை தெளிவாக சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனா இருந்தாலும் அதுதான் ஃபேக்ட். நருட்டோ சீரிஸ்ல இருக்கக்கூடிய நம்ம சக்குரா நருட்டோவை எத்தனை தடவை அடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்ஃபினிட்டி ப்ரோ அப்படின்னு சொல்லி ஈஸியா எல்லாருமே சொல்லிடுவீங்க. பட் அதுவே அதே சக்குரா சாசுகே எத்தனை தடவை அடிச்சிருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருமே ஒரு நிமிஷம் யோசிப்பீங்க. அதுக்கான ரியல் ரீசன் என்னன்னு தெரியுமா? பிகாஸ் நம்ம சக்குரா சாசுகே இது வரைக்கும் அடிச்சதே இல்லைங்க. அதாவது நம்ம சக்குரா நருட்டோவை பனிஷ் பண்ணி பஞ்ச் பண்ணி அடிச்சு பறக்க விட்டதெல்லாம் நம்ம நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். பட் இதே மாதிரி சாசுகே கிட்ட நடந்திருக்காளான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. இன்ஃபேக்ட் நருட்டோ கிளாசிக்லையும் சரி, நருட்டோ ஷிப்டன்லையும் சரி, சக்குரா சாசுகேவை அடிச்சதே இல்லை. மேபி சக்குராவுக்கு சாசுகேவை அடிச்சா ஃபியூச்சர்ல என்ன நடக்குன்றது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கலாம். அதனால கூட அந்த அட்டெம்ப்ட் பண்ணாம இருக்கலாம். பட் இது வரைக்கும் சக்குரா சாசுகேவை அடிச்சதில்லை. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட ஃபைட்டை காமிச்சிருப்பாங்க. பட் அதில் ஒரு சில ஃபைட்டு மட்டும் தான் சும்மா தாறுமாறா இருக்கும். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில ஃபைட்டை பார்க்கும்போது பா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, ஃபைட்லாம் சும்மா தரமா இருக்கேடா அப்படின்னு தோணும். இப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நம்மளுக்கு அப்படி தோணக்கூடிய ஒரு சில ஃபைட் இருக்கு இல்லையா, அதில் மிக முக்கியமான ஒரு ஃபைட் தான் ஒபிட்டோ விசஸ் கொனன் ஃபைட். இதை பற்றி நம்ம சேனலில் நிறைய இடங்களில் பேசியிருப்போம். அதெல்லாம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபைட்டில் நம்ம ஒபிட்டோவும் சரி கொனனும் சரி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ரெண்டு பேருமே டஃப் கொடுத்து சண்டை போட்டுப்பாங்க. ஒரு சிலர் கூடலாம் நம்ம ஒபிட்டோ சண்டை போடும் போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஐ மீன் ஒபிட்டோட வீக்னஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சி அவனை டிஃபீட் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் அவனை தொடவே முடியாது. பட் இந்த இடத்துல நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா நான் ஜெரையாவோட ஸ்டூடெண்ட்ரா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருப்பாங்க. அதாவது ஒபிட்டோவை நம்மளால டச் பண்ண முடியாதுன்றது கொனனுக்கு தெரிஞ்சிடும். அதனாலே இந்த இடத்துல கொனன் என்ன பண்ணுவாங்கன்னா லட்சக்கணக்கான பேப்பர் பம்ப்ஸ், இன்ஃபேக்ட் 600 மில்லியனோ பில்லியனோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. கரெக்டான நம்பர் யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு கடையிலேயே ரெண்டா பொழுது ஆல்மோஸ்ட் அந்த இடத்துல ஒபிட்டோவை கில் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல ஒபிட்டோ செத்துட்டான். அதுதான் நம்ம கொனனுமே சொல்லுவாங்க. அதாவது அந்த லட்சக்கணக்கான பேப்பர் பம்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல உட்காந்து பரவாயில்லப்பா என்கிட்ட இருக்கக்கூடிய சாக்கரெல்லாம் காலி ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் மாதரா செத்துட்டான், இப்போதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்ல வருவாங்க. பட் அதை பாதிலே ஸ்டாப் பண்ணி நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா கொனனுக்கு பின்னாடி இருந்து வருவான். இந்த சீன் பயங்கர பேடாஸா தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஒபிட்டோ பார்த்தீங்கன்னா கொனனை முதுகுல குத்தி தான் சாவடிப்பான். அது மட்டும் இல்லாமல் ஒபிட்டோ கொனனை கில் பண்ணுறதுக்கு முன்னாடியே கொனன் ஒபிட்டோவை கில் பண்ணியிருப்பாங்க. ஒபிட்டோவுக்கு அந்த இடத்துல ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்கிறதுனால தான் அவன் உயிரோடயே வந்திருப்பான். மற்றபடி அந்த ஃபைட்டு பயங்கரமாக இருந்திருக்கும். இன்ஃபேக்ட் அந்த ஃபைட்டில் ஃபர்ஸ்ட் வின் பண்ணது நம்ம கொனன் தான். நம்ம நருட்டோ சீரிஸ்ல நம்ம ஏகப்பட்ட புரோக்கன் ஹீரோஸை பார்த்துருப்போம். நிறைய பேர் ஒபிட்டோ தான் ரியல் புரோக்கன் ஹீரோன்னு சொல்லுவீங்க. அதை பற்றி நம்ம சேனலில் ஆல்ரெடி பேசியாச்சு. அந்த வீடியோ யாராச்சும் பார்க்கலன்னா பாருங்க. ஒபிட்டோவை பற்றி மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சில புரோக்கன் ஹீரோஸை பற்றி நம்ம பேசியிருப்போம். அதெல்லாம் யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்துல யார் ரியலாகவே புரோக்கன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது நம்ம கக்காஷி தான். அட்லீஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் புரோக்கன் ஹீரோனா அது கக்காஷி தான். சின்ன வயசுல நம்ம கக்காஷிக்கு பேர், புகழ், மரியாதை அப்படின்னு சொல்லி எல்லாமே கிடைச்சிருக்கும். இதுக்கு ரீசன் ஒரு பக்கம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ்னா, இன்னொரு பக்கம் அவருடைய அப்பா. ஏன்னா லீஃப் வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பவர்ஃபுல்லான ஒரு பர்சனுக்கு பிறகுற பையன் தான் நம்ம கக்காஷி. இந்த ஒயிட் ஃபேங் ஆஃப் த லீஃப்னா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. இது லீஃப் வில்லேஜுக்குள்ள மட்டும் இல்லை, நீங்க வெளியே போயிட்டு கேட்டா கூட இந்த ஒயிட் ஃபேங்க தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இவ்வளோ பாப்புலரான நம்ம கக்காஷியோட அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒரு மிஷினுக்காக போறாரு. பட் அந்த மிஷினில் அவருடைய ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்காக அந்த மிஷினில் ஃபெயில் ஆகிறாரு. அதனாலேயே அந்த ஊர் மக்களும் சரி, அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் சரி, இந்த மிஷினை தோத்ததுக்கு நீ தாண்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அந்த பிளேமை தூக்கி போடுறாங்க. அதனால மன உளைச்சலுக்கான நம்ம கக்காஷியோட அப்பா சாக்குமோ அட்டாக் இருக்காரு இல்லையா, அவர் சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இந்த சமயத்தில் நம்ம கக்காஷி ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளாலாம் இருக்க மாட்டான், கொஞ்சம் சின்ன பையனாக தான் இருப்பான். இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம கக்காஷி ஒரு மிஷினுக்கு போறாரு. அந்த மிஷினில்
இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒபிடோ இறந்து போறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மிஷனுக்கு போவாரு. அந்த மிஷன்ல எனிமீஸ் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவருடைய ஃப்ரெண்டான ரின் இருக்காங்க இல்லையா, அவங்க குறுக்க வந்து மாட்டிப்பாங்க. சோ அதனாலேயே அந்த இடத்துல நம்ம கக்காஷியோட கண் முன்னாடியே அவருடைய கையிலேயே அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான ரின் இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம கக்காஷி அவருடைய அப்பாவுக்கு அடுத்து யார் மேல அதிக பாசத்தை வச்சிருப்பாருன்னா நம்ம மினட்டோ அண்ட் குஷினா இவங்க மேல தான் வச்சிருப்பாரு. பட் அவங்களுமே குராமா லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது இறந்து போயிருப்பாங்க. இதுல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தாலே ஒரு ஆவரேஜ் மென் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. பட் நம்ம கக்காஷியோட லைஃப்ல இவ்வளவு விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவன் தவறான பாதையை சூஸ் பண்ணியே இருக்க மாட்டான். நம்ம நருட்டோ சீரிஸ்ல நிறைய புரோக்கன் ஹீரோஸ் இருக்கலாம், பட் உண்மையான ஒரு புரோக்கன் ஹீரோனா அது நம்ம கக்காஷி தான். நம்ம நருட்டோ சீரிஸ்ல இட்டாச்சு நிறைய இடங்களில் லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ணியிருக்காரு. லீஃப் வில்லேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஷினோபிஸ் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கக்காஷி அண்ட் கிசமே ரெண்டு பேரும் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்து நம்ம கக்காஷி கூட ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ நம்ம இட்டாச்சு கக்காஷி சும்மா போட்டு பொழந்திருப்பாரு. பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல நம்ம இட்டாச்சு லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்றதுக்காக தான் வந்தாரா, கக்காஷி அட்டாக் பண்றதுக்காக தான் வந்தாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா நம்ம இட்டாச்சு லீஃப் வில்லேஜுக்காக அக்கட்சுகில இருக்கக்கூடிய ஒரு ஸ்பைதான்றது அந்த நருட்டோ சீரிஸை ஃபுல்லா பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சு பார்த்தீங்கன்னா அப்பப்போ அக்கட்சுகி டீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத இன்டெரக்டா சொல்லுவாரு. நம்ம இரிசன் சருட்டோபி உயிரோட இருக்கிற வரைக்கும் அவர்கிட்ட டைரக்டாவோ மறைமுகமாவோ சொல்லியிருக்கலாம், அது வேற கதை. ஏன்னா நம்ம இட்டாச்சு உச்சிஹா கிளான்ல இருக்கக்கூடிய மொத்த பேரையும் போட்டு தள்ளனதுக்கு அப்புறம் டைரக்டா இரிசன் சருட்டோபி கிட்ட போயிட்டு தான் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால அக்கட்சுகி டீமுக்குள்ள என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தேர்ட் ஒக்காக இரிசன் சருட்டோபி உயிரோட இருக்கிற வரைக்கும் அதை எப்படினாலுமே சொல்லியிருக்கலாம். பட் அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம இட்டாச்சிக்கு எந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி வந்துட்டு போவார். இந்த இடத்துல கூட நம்ம கக்காஷியோட சண்டை போடுவார் இல்லையா, இட்டாச்சி அவரால் முடிஞ்ச அளவுக்கு கக்காஷியை வீக் ஆகிடுவார். இட்டாச்சி நினைச்சிருந்தா அந்த இடத்துல என்ன வேணாலும் பண்ணிருக்கலாம், பட் அவர் அதை பண்ணிருக்க மாட்டார். பட் அதுக்கு பதிலாக இந்த இடத்துல நம்ம இட்டாச்சி அக்கட்சுகி டீமை சார்ந்தவனுங்க நருட்டோவை தான் தேடி வரானுங்க. அதுக்கு காரணம் 90 பெஸ்ட் தான். நானே இந்த அளவுக்கு பவர்ஃபுல் அட்டாக் பண்றேன்னா அப்ப அந்த டீம்ல இருக்கிறவங்க எல்லாருமே பவர்ஃபுல்லா இருப்பானுங்கன்றதை நீங்களே தெரிஞ்சு பார்த்து நடந்துக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இட்டாச்சி இந்த இடத்துல ஃபைட்டே பண்ணியிருப்பாரு. இந்த ஃபைட்டை நம்ம நார்மலா பார்க்கும்போது அப்படியே பார்த்துட்டு கடந்து போயிடுவோம். பட் அதுக்குள்ள போயிட்டு ஃபேக்ட் என்னன்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது தான் இதெல்லாம் நமக்கு தெரிய வரும். சோஷியல் மீடியாவில் நம்ம நிறைய மீம்ஸை பார்ப்போம். நருட்டோவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு சில மீம்ஸை கூட பார்ப்போம். அதை பார்த்துட்டு தான் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் சொல்லி ஒரு சீரிஸே போட்டுட்டு இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மீம்ஸை ஒரு நபர் ஷேர் பண்ணியிருந்தாரு நமக்கு. என்ன மீம் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த மீம் தான். இந்த மீமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய இனாட்டா அண்ட் சாசுகே இந்த ரெண்டு பேருமே அந்த சீரிஸில் பெரிய கேரக்டர்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்படி காமிக்கப்பட்ட இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கலையா. சத்தியமாக இதை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் நருட்டோ சீரிஸை நிறைய தடவை பார்த்துருக்கேன், பட் இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணது கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக எங்கள் ஃபேக்ட் என்னன்னா இவங்க ரெண்டு பேருமே நருட்டோ சீரிஸில் பேசியிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைப்பீங்க, பட் அதுதான் கிடையாது. இவங்க ரெண்டு பேருமே பேசல. ஐ மீன் இந்த மீம்ல சொன்ன மாதிரி நருட்டோ சீரிஸுக்குள்ள இவங்க ரெண்டு பேருமே பேசிக்க மாட்டாங்க. பட் ஆனா இது நருட்டோ கிளாசிக் அண்ட் நருட்டோ ஷிப்டனுக்கு மட்டும் தான் பொருந்தும். ஏன்னா பொருட்டோ சீரிஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே பேசிப்பாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் கிட்டத்தட்ட 720 எபிசோடா இந்த ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் ஒருத்தர் பேசிக்கலன்னு கேட்டதுக்கு அப்புறம் லைட்டா ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் இதை எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணீங்க, இல்ல ப்ரோ இதை நான் நருட்டோ சீரிஸ் பார்க்கும்போது நோட் பண்ண ப்ரோ அப்பயும் எனக்கு தெரியும் ப்ரோ அப்படின்னு யாராச்சும் இருந்தா அவங்களுமே கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இல்ல ப்ரோ எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியும், இந்த மீமை பார்த்ததுக்கு அப்புறமா தான் ப்ரோ எனக்கு இந்த விஷயமே தெரிய வருது அப்படின்னாலுமே அவங்களும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸை பார்த்துருப்போம், ஒரு சில இன்டெலிஜென்ட்டான கேரக்டர்ஸையும் பார்த்துருப்போம். ஆனால் இது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ்னு சொல்லி எடுத்துக்கிட்டா அது ரொம்பவே ரேராக தான் இருப்பாங்க. பட் அதில் ஒரு மிக முக்கியமான ஆள் தான் நம்ம மின்னல் முரளி மினாட்டோ நமிகாசே. நம்ம மினாட்டோ ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர், இன்டெலிஜென்ட்டான கேரக்டர் அப்படின்றது எங்க ஃபேக்ட் இல்லை, அவர் எந்த பேட்டிலுமே டிஃபீட் ஆகலன்றது தான் ஃபேக்ட். அதாவது நம்ம நருட்டோ சீரிஸ்ல என்னதான் ஒரு சில கேரக்டர்ஸை பவர்ஃபுல்லாக காமிச்சிருந்தாலுமே அட்லீஸ்ட் அவங்க ஒரு பேட்டிலையாச்சும் டிஃபீட் ஆகியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம கக்காஷி எடுத்துக்கலாம். கக்காஷி பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான், பட் இருந்தாலுமே அவர் ஒரு சில இடங்களில் டிஃபீட் ஆகியிருப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம டோபி ராமா செஞ்சுமே 4th கிரேட் நிஞ்சா மாத்ரா கிட்ட டிஃபீட் ஆயிருப்பாரு. மாத்ராவே பாத்தீங்கன்னா நம்ம அஷிராமா செஞ்சோ கிட்ட டிஃபீட் ஆயிருப்பான். இவ்வளவு ஏங்க நம்ம சாசுகேவே நருட்டோ கிட்ட டிஃபீட் ஆயிருப்பான், நருட்டோவே சாசுகே கிட்ட ஃபர்ஸ்ட் பேட்டில் அப்ப டிஃபீட் ஆயிருப்பான். பட் என்னதான் இத்தனை கேரக்டர்ஸ் இத்தனை பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் ஒரு சில இடங்களில் டிஃபீட் ஆகி இருந்தாலும் நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆனாரான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை. நம்ம மினோட்டோ அவருடைய லைஃப்ல ஏகப்பட்ட பேட்டில்ஸை ஃபேஸ் பண்ணியிருக்காரு, நிறைய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் எதிர்த்து நின்றுருக்காரு. பட் அப்படி இருந்துமே அவர் எந்த இடத்துல டிஃபீட் ஆகிற மாதிரியோ தோத்து போற மாதிரியோ நமக்கு காமிக்கல. ஒபிட்டோ விசஸ் இட்டாச்சி ஃபைட் அப்ப அதாவது நம்ம குராமா லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆயிருப்பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல நம்ம மினோட்டோ டிஃபீட் ஆனதா நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒபிட்டோவுக்கும் மினோட்டோக்கும் ஃபைட் நடக்கும்போது நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒபிட்டோவோட எந்த அட்டாக்குமே மினோட்டோ கிட்ட வேலை செஞ்சிருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம மினோட்டோ ஒபிட்டோட வீக்னஸ் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம ஒபிட்டோவே போட்டு பொழந்திருப்பாரு. அண்ட் லாஸ்டா நம்ம மினோட்டோ சாகிறதுக்கு முன்னாடி கூட அவர் நினைச்ச காரியத்தை பண்ணிட்டு தான் சாவாரே தவிர அவர் நினைச்சது நடக்காம போயிட்டு அப்படி காணாம போயிட்டாருலாம் சொல்ல முடியாது. இது மட்டும் இல்லாம சாண்ட் வில்லேஜஸ் அந்த ஷினோபிஸ் கிட்ட நம்ம மினோட்டோ சண்டை போடுவார் இல்லையா, அங்க நிறைய பேர் இருப்பானுங்க. பட் நம்ம மினோட்டோ சோலோவா போயிட்டு அங்க இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வருவார். எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் நம்ம மினோட்டோ ஃபைட் பண்ணி அந்த ஃபைட் டிரால முடிஞ்சிருக்கு. அதை டிரான்னு கூட சொல்ல முடியாது. நம்ம மினோட்டோ அவருடைய ஆப்போனன்ட்டோட ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிருப்பாரு. அதனால தான் அந்த இடத்துல கூட சூப்பரா தம்பி நல்லா பண்ற அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருப்பாரு. நான் எந்த கேரக்டரை பத்தி பேசுறேன்றதை இப்பயே ஒரு சிலர்லாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படி கண்டுபிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம மினோட்டோ மாதிரியே நருட்டோ சீரிஸுக்குள்ள இன்னொரு ஒரு கேரக்டருமே இருக்காரு. அவருமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேட்டில் வின் தான் பண்ணுவாரே தவிர தோத்துலாம் போக மாட்டாரு. ஸோ அவரையுமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. எத்தனை பேர் கரெக்டாக சொல்றீங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்குறேன்.
நம்ம நருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட இன்டெலிஜென்ட்டான கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஐ மீன் ஐக்யூ அதிகமாக இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா அஷிராமா செஞ்சு, டோபிராமா செஞ்சு, ஷிகமாரு நாரா, அவனுடைய அப்பா ஹிட்டாச்சி உச்சிஹா, மினோட்டோ, ஜிரையா, ஒரோச்சிமாரு மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாரையும் பார்த்துட்டு அப்படியே திரும்பி நம்ம நருட்டோவை பார்த்தா நருட்டோவுக்கு ஐக்யூவே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஃபர்ஸ்ட் அது உண்மையா பொய்யா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா அது உண்மைதான். நம்ம நருட்டோவுக்கு இந்த பிளான் போடுறது, பிளான் போட்டு அடிக்கிறதெல்லாம் பெருசா ஐக்யூ கிடையாது. இருக்கும், பட் பேசிக்கான ஐக்யூ தான் இருக்கும். ஆனா இதுவே பேட்டில் ஃபீல்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகியிருப்பான். இதை பத்தி நம்ம சேனல்ல நிறைய வீடியோஸ்ல பேசியிருப்போம். முக்கியமா இந்த வெசஸ் பேட்டில் இருக்கு இல்லையா, அதுல பேசியிருப்போம். அதாவது நம்ம நருட்டோவுக்கு முன்கூட்டியே பிளான் போட்டு அடிக்கிறதெல்லாம் ஐக்யூ கம்மியா இருக்குமே தவிர பேட்டில் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா அவனுடைய ஐக்யூலாம் சும்மா தாறுமாறா இருக்கும். இதோட பேரே பேட்டில் ஐக்யூன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பேட்டில் ஐக்யூன்னு சொல்லிட்டு வரும்போது நம்ம நருட்டோவோட ஐக்யூலாம் பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறா இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஸ்டார்டிங்ல நருட்டோ கிளாசிக்ல இந்த சுனின் எக்ஸாம் அப்ப நருட்டோ விசஸ் நெஜி ஃபைட் நடக்கும் இல்லையா, அந்த இடத்துல இதை தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. இந்த சுனின் எக்ஸாம் நடக்கிற சமயத்தில் நம்ம நெஜி நல்லாவே பவர்ஃபுல்லா இருப்பான். ஏன்னா நம்ம நருட்டோவோட பவர்ஸ் அந்த அளவுக்கு அப்ப பெருசாக காமிச்சிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலுமே நம்ம நருட்டோ அந்த பேட்டலுக்குள்ள இறங்கினதுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்றது நெஜிக்கு சுத்தமா ஒண்ணுமே புரியாது. டக்குன்னு பூமி கடியில இருந்தெல்லாம் வந்து நம்ம நெஜி அட்டாக் பண்ணிருப்பான். அந்த நேரத்தில் நம்ம நெஜியால நருட்டோ அடுத்து என்னடா பண்ண போறான்றதை ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இதனால தான் நம்ம நருட்டோவுக்கு அன்பிரடிக்டபிள் நிஞ்சான்ற நேமே வந்திருக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம ஃபோர்த் கிரேட் நிஞ்சா வரப்ப பாத்தீங்கன்னா தேர்ட் ரைக்காகே கூட நம்ம நருட்டோ ஃபைட் பண்ணிருப்பான். அந்த சமயத்தில் நம்ம தேர்ட் ரைக்காகே பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருப்பாரு. இதை பார்த்து நம்ம நருட்டோ பாத்தீங்கன்னா நம்மளால இவர் அடிச்சு டிஃபீட் பண்ண முடியாது, அவரை யூஸ் பண்ணி தான் அவரை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பண்ணியிருப்பான். இதெல்லாம் தாண்டி ஃபோர்த் கிரேட் நிஞ்சா அவரோட எண்ணில நம்ம நருட்டோ ககுயா முன்னாடி போயிட்டு அவனுடைய அல்டிமேட்டான ஒரு ஜுட்சுவை போடுவான். அந்த ஜுட்சுவை பார்த்து நம்ம ககுயாவே கதி கலங்கி போயிருப்பாங்க. அந்த ஜுட்சுவோட பேர் யாருக்காச்சும் தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம நருட்டோவோட பேட்டில் லைக்குன்னு சொல்லிட்டு வரும்போது அது எப்பயுமே பீக்ல தான் இருக்கும். நம்ம நருட்டோ சீரிஸில் ஏகப்பட்ட கூலான கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் அதில் மிக முக்கியமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நம்ம டோபிராமா செஞ்சு தான். டோபிராமா செஞ்சு எந்த அளவுக்கு ஒரு கூலஸ்ட் கேரக்டர்னா அவர் இது வரைக்கும் சிரிச்சதே இல்லைங்க. ஆமா, கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க. நம்ம டோபிராமா செஞ்சு நருட்டோ கிளாசிக்லையும் சரி நருட்டோ ஷிப்புடன்லையும் சரி எங்கேயுமே சிரிச்சது கிடையாது. ஒரு சில இடங்களில் நக்கலா சிரிச்சிருக்காரு, பட் சந்தோஷமா வாய் விட்டு எங்கேயுமே சிரிச்சது கிடையாது. பட் இதுவே நீங்க டோபிராமா செஞ்சுவோட பிளட் லைன்ல இருக்கக்கூடிய அஷிராமா செஞ்சு அண்ட் சுனாடே இவங்க ரெண்டு பேரும் எடுத்து பாருங்களேன். இவங்க அப்படியே நம்ம டோபிராமா செஞ்சுவுக்கு ஆப்போசிட்டா இருப்பாங்க. டோபிராமா செஞ்சு எப்பயுமே முறைச்சிக்கிட்டே தான் இருப்பாரு, பட் இவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு சில இடங்கள்லயாச்சும் லவுடா வாய் விட்டு சிரிப்பாங்க. பட் நம்ம டோபிராமா செஞ்சு நெவர் லவ்ட். இதே மாதிரி இன்னும் யார் யாரெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட்ல லீவ் போட்டு போங்க. பார்ட் 2 போறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சி நருட்டோ சீரிஸை பொறுத்த வரைக்கும் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சினா என்ன, யார் அந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சி அப்படின்ற டவுட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சிலருக்குலாம் இருந்திருக்கும். பட் நருட்டோ சீரிஸை ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அந்த டவுட்ன்றது இருந்திருக்காது, எல்லாருக்குமே அது தெரிய வந்திருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ஒரு விஷயம் நம்ம ஜெரையாவுக்கே லேட்டராக தான் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சின்ற டைம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா கிரேட் டோடு கமமாரு இருக்கு இல்லையா, அது ஒரு நாள் நம்ம ஜெரையாவை கூப்பிட்டு எங்க பாரா தம்பி நீ ஃபியூச்சரில் ட்ரைனிங் பண்ணக்கூடிய ஒரு நபர் தான் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சி, அவன் ஒரு கடவுளின் குழந்தை மாதிரி, அவன் தான் இந்த ஷினோபி வேர்ல்டுக்கே ஒரு பீஸை கொண்டு வர போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரையா கிட்ட சொல்லியிருக்கும். பிகாஸ் இந்த கமமாரு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கவியாவோட காலகட்டத்திலே வாழ்ந்திருக்கும். இன்ஃபேக்ட் அகரமோ அண்ட் அமுரா இவங்க ரெண்டு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்ததே இதுதான். ஸோ இந்த டோடுக்கு எல்லா விஷயங்களுமே தெரியும். நம்ம அகரமோவுக்கு 2 பசங்க பிறப்பாங்க, இந்திரா அசுரான்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அந்த ஃபைட் அவங்களோட முடிஞ்சிடாது, அந்த ஃபைட் காலங்காலமாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி தொடரக்கூடிய அந்த ஃபைட்டுக்கு முடிவு எழுதுற மாதிரி தான் ஒரு பையன் பிறப்பான், அவன் தான் இந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சின்றத இந்த இடத்துல சொல்லுவாங்க. பட் நம்ம ஜெரியாவுக்கு ஆக்சுவலாக அது யாருன்றது தெரியாது. ஐ மீன் அது நருட்டோ தான்ன்றது தெரியாது. ஏன்னா நம்ம நருட்டோ அப்போ பிறந்தே இருக்க மாட்டான் இல்லையா. ஸோ இதனாலேயே நம்ம ஜெரியாவும் ஸ்டார்டிங்கில் மினோட்டோ தான் சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சியாக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாரு. பட் நம்ம மினோட்டோ ஒரு சில காலங்களில் இறந்து போயிருப்பாரு இல்லையா. ஸோ அதனால அவர் இல்லைன்றது நம்ம ஜெரியாவுக்கு லேட்டரா தெரிய வந்துடும். இதன் பிறகுதான் நம்ம ஜெரையா கொனன் யாகிக்கோ அண்ட் நாகட்டோவை மீட் பண்ணுவாரு. இதுல நம்ம நாகட்டோ உசுமாக்கிக்கு பாத்தீங்கன்னா ரினேகன் இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜெரையா ஒருவேளை இவன் தான் அந்த சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சியா இருப்பானோ அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருக்குமே தீவிரமா ட்ரைனிங் கொடுக்குறாரு. பட் நம்ம நாகட்டோவுமே யாகிக்கோ இறந்ததுக்கு அப்புறம் தடமாறி போயிடுவான் இல்லையா. ஸோ அதனால அவனுமே இல்லைன்றது நம்ம ஜெரையாவுக்கு தெரிய வந்துடும். இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா நம்ம ஜெரையா நருட்டோவை பார்க்கும்போது தான் இவன் தாண்டா உண்மையான சைல்ட் ஆஃப் ப்ராப்பர்சின்றது அவருக்கு தெரிய வரும். இதன் பிறகு என்ன நடந்துச்சுன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம ஜெரையா நருட்டோவுக்கு பயங்கரமா ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லாம நருட்டோவை பயங்கர பவர்ஃபுல்லா மாத்திருப்பாரு. அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம நருட்டோவும் அந்த கிரேட் டோட் சொன்ன மாதிரி இந்த மொத்த ஷினோபி வேர்ல்டுக்குமே ஒரு பீஸை கொண்டு வந்திருப்பான். ஸோ ஏகேஸ் நம்ம வீடியோட எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தாலும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பார்க்குறவங்க எல்லாரும் அதை தெரிஞ்சுப்பாங்க. அதை விட முக்கியமாக இதே மாதிரி இப்போ நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் பார்ட் 2 போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க எல்லாத்தையுமே. அண்ட் இதே மாதிரி நான் அடுத்து யாரை பற்றி பேசணும் எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையுமே கவர் பண்ண பார்க்குறேன். சரி, ஓகே, ரைட் கைஸ். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடைபெறும் மால்டோ பை போயிட்டு நன்றி, வணக்கம்.